ரொம்ப மகிழ்ச்சி. நடுவர் பொறுப்பு கொஞ்சம் சிரமமான பொறுப்பாதான் இருக்கு. அதுக்காக நான் இந்த பக்கம் வந்ததுனால இவங்களுக்கு மரபுக்காக நான் முடிவு சொல்லிடுவேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த மைக் இந்த சைடு இருக்கு, அதனால நான் இப்படி எழுந்து வந்தேன். நடுவில் உட்கார்ந்து பேசுறது கொஞ்சம் அசௌகரியமா இருந்ததுனால, இருந்தாலும் கூட இந்த தமிழர் திருநாளை கொண்டாடுவது என்பது மரபிற்காக என்ற அணியில் பேசிய இந்த தலைமை ஏற்று பேசிய முனைவர் மா செல்வகுமார் அவர்கள் உண்மையிலேயே ஒரு அருமையான தொடக்கத்தை தொடங்கி வைத்தார்கள். ஏன் நீங்க ஒரு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட்டம்னு சொல்லிட்டு போங்க, உங்களை அப்படி ஒரு கொண்டாட்டம்னு சொல்ல முடியுமா? இது மரபுக்கானது தானே, அது உழவர் திருநாளோட தொடர்புடையதா இருக்கு என்று ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அப்பவே யோசிச்சேன், ஒருவேளை மரபுக்கு தான் நான் பதில் சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு. அடுத்து இதை எதிர்த்து வந்த மதிப்பிற்குரிய முனைவர் காமராஜர், மனசுக்கு என்னன்னு தெரியல, முனைவர் காமராஜர் அவர்கள் இல்ல இல்ல இது நீங்க என்னதான் மரபு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த மரபுனால என்ன விளையுது, என்ன கிடைக்குது, ஃபைனலா நம்ம எங்க வரோம்? மகிழ்ச்சிக்கு தானே வரோம், கொண்டாட்டத்துக்குள்ள தானே வரோம் நாம. அப்ப இந்த கொண்டாட்டம் நான் சொன்னேன், இப்ப காலேஜ்ல இன்னைக்கு 12 கிட்டத்தட்ட ஒரு வாரமா நடக்குது இந்த தமிழர் திருநாள். அப்ப இது எங்க பார்த்தாலும் கொண்டாட்டமா தான் இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. 31 டிசம்பர் 31 இந்த ஜனவரி 1 பிறக்கிறதுக்காக ஒரு கொண்டாட்டம் கொண்டாடினாங்க. கடற்கரையில எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினாங்க, அது ஒரு கொண்டாட்டம். அதே போல அடுத்தடுத்து நாம வரக்கூடிய எல்லா விழாக்களையும் ஒரு மகிழ்ச்சி இருக்கதான் செய்யும். நீங்க எப்படி வெறும் இத மரபுன்னு சொல்லுவீங்க? இல்ல, இது மகிழ்ச்சிக்கானதுதான் ரொம்ப அழகா அவரும் தன்னுடைய வாதத்துல சொன்னார். அவரை தொடர்ந்து அப்படிலாம் இல்ல முனைவர் மணிமேகலை அவர்கள் இந்த காணும் பொங்கல், அது காணும் பொங்கல்லாம் இல்ல, கன்னி பொங்கல் அப்படின்னாங்க அவங்க. எங்களுக்கு நாங்க கிராமம்ங்கிறதுனால அந்த மஞ்சள் விரட்டு அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் இந்த பறை ஓசையோட பறையாட்டத்தோட ஒவ்வொரு வீட்லயும் அந்த மாடுகளை அவிழ்த்து விடுறது வழக்கம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற அந்த பெண்கள்லாம் மறைஞ்சி ஒரு செம்புல மஞ்சள் கலந்து தண்ணி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஆண் மகனை பிடிக்கிறதோ அந்த ஆண் மகன் மேல ஊத்தி விட்டுருவாங்க. இது இப்ப நாம இங்க எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்ப அதுல என்ன தெரிகிறது, இந்த விழா என்பது மகிழ்ச்சி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்ச ஒருவன் மீது நான் தண்ணி ஊத்துறேங்கிறதால எனக்கு மகிழ்ச்சியா இருக்க முடியும், அதனால இது மகிழ்ச்சிக்கானதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழகா அதை சொன்னாங்க. அதே போல அவங்கள தொடர்ந்து எதிர்த்து வந்த சாந்தா அவர்கள் இல்ல பொங்கல் திருநாள் அது ஒரு தமிழர் திருநாள் தான் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனாலும் கூட சில விழாக்கள் இருக்கின்றன, நம்ம அதையெல்லாம் நம்ம மனசுல எடுத்துக்கிறது இல்ல. இது மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய விழாக்களாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு சங்க இலக்கியத்துல இருந்து சில சான்றுகளை சொன்னாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சங்க இலக்கியம் ஒரு ஆதாரபூர்வமானதா இருக்கிறதுனால இல்ல இது சரிதான் அவங்க சொல்றது, அப்ப அவங்க பக்கம்தான் நம்ம நிக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் உண்மையிலேயே எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்த பேச்சாளர் மணிமாறன் அவர்கள், என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? அப்படிலாம் கிடையாது. தமிழர் திருநாள்ங்கிறது நாங்க வாயால சொல்ற ஒரு விழாலாம் இல்ல, அது செயலால நடக்கிறது என்று அழுத்தம் திருத்தமாக அந்த பண்பாட்டை கட்டி காப்பதுதான் மரபு, அந்த மரபை நம்ம விட்டுட முடியாது என்று சொல்லி ரொம்ப பிரமாதமா தன்னுடைய வாதத்தையும் வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு சந்தேகம் சொல்லிய, அங்க இலக்கியத்தோட ஒரு ஆதாரபூர்வமான செய்திகளை எடுத்து வைக்கிறாங்க. அப்ப கொண்டாட்டம் தானே நான் முடிவு சொல்லலாம்னா,
இவங்க இல்ல இல்ல, இது செயலோட, மக்களோட, மக்களினுடைய பழக்க வழக்கத்தோட தொடர்புடையதா இருக்கு, அதனால இதுதான் சரி என்ற ஒரு வாதத்தை இவர்கள் எடுத்து வைத்து சென்றிருக்கிறார்கள். கடைசியா வரவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னா, இல்ல இல்ல, எல்லா விளையாட்டுகளும் அது மகிழ்ச்சிக்கான ஒரு விளையாட்டாதான் இருக்கு. அப்படிதான் தமிழருடைய விளையாட்டுகள், தமிழருடைய இந்த பண்பாடு, தமிழருடைய இந்த பொங்கல் விழா எல்லாமே ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வாழ்வதற்கான, மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரு அடிப்படை தத்துவத்தை இந்த பொங்கல் விழா நமக்கு காட்டுது என்று சொல்லி, சந்தோஷம் தானே அதுல என்று எதிரணியை பார்த்து ரொம்ப அழகா ஒரு கேள்வியும் கேட்டுட்டு அமர்ந்திருக்கிறார். பிரமாதமான வாதம். இப்ப எனக்கு நான் முடிவு சொல்லி ஆகணும். எனக்கு இதுல என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, தமிழர் திருநாள் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சு பார்த்தோம்னாலே, பொங்கல் அப்படின்னு நம்ம நினைச்சாலே, இது மரபா கொண்டாட்டமா அப்படிங்கிறதுக்கு முன்னால எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, மரபான எல்லா விழாக்களுமே அதற்குள் ஒரு ஒழுக்கம் இருக்கும், அதற்குள் ஒரு பண்பாட்டு விழுமியம் இருக்கும், அதற்குள் ஒரு நெறிப்பாடு இருக்கும். இப்படிதான் அவங்க சொன்னாங்கல்ல, சூரிய பொங்கல் காலையில வைக்கணும், 5:30 மணிக்கெல்லாம் வீட்டு வாசல்ல அடுப்பு. முத நாளே எங்க அப்பாலாம், எங்களுக்கு மாட்டு பொங்கல் தான் ரொம்ப சிறப்பு, அதனால நாங்க சங்கராந்தி முதல் நாள் பொங்கல், தைப்பொங்கல்லாம் நாங்க வைக்கிறது இல்லை. ஆனால் மாட்டு பொங்கலுக்காக அந்த முதல் நாள் 6 மணிக்கு பொங்கல் வைக்கிறதுனால அந்த நேரத்துல அடுப்பை அவர் வெட்டுவார். வாசலுக்கு முன்னால வெட்டி அந்த மண்ணால, களிமண்ணால அந்த உருண்டை செஞ்சு அந்த 3 உருண்டை அப்படி வச்சு எல்லாம் ரிஹர்சல் நடக்கும். கரெக்டா மறுநாள் சாயங்காலம் மாட்டுக்காக 4, 6 அந்த ராகு காலம்லாம் போன பிறகு அந்த பானையை தூக்கி வைத்து சூடம் காட்டி அந்த பொங்கலை வைக்கிறதா மரபு. அப்ப இந்த தமிழர் திருநாள் மரபானது என்று சொல்லுவதற்கு பின்னால என்ன இருக்கு என்று சொன்னால், முக்கியமாக உழவர்கள் மதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு விவசாயம் ரொம்ப 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 தாழ்நிலையில போச்சு. ரொம்ப அழகா பாடினாரு. அதாவது விவசாயி கொண்டு வர பொருளுக்கு உரிமை இல்லை, உரிமை மறுக்கப்படுது அரசாங்கத்துல. அதான் உண்மை. இன்றைக்கு வரையில 1500 ரூபாய்க்கு மேல நெல் மூட்டை விலை ஏறல. பஞ்சாப்ல நடந்த விவசாய போராட்டம் மிக மிக ஒரு எதிர் அலையை, ஒரு ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்க கூடிய ஒரு போராட்டமாக விவசாயிகள் முன்னால நிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த பொங்கல் என்பதா அவர் சொன்ன மாதிரி அந்த பச்சரிசி, அந்த நெய், அந்த பால், அந்த சர்க்கரை, இந்த பாசி பருப்பு, இது எல்லாம் யார் கொண்டு கொடுக்கிறா? உழவன் கொடுக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு பிடியாக, ஒரு பிடி சோறாக நம் கைக்கு வருகிறது என்று சொன்னால், ஒரு பாசி பருப்பை விளைவித்தவனும் அங்க வரான், ஒரு நெய்யை கொண்டு வர ஒரு இடையன் அங்க வரான், ஒரு அரிசியை கொண்டு வர ஒரு விவசாயி அங்க வரான். அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாதான் இந்த பொங்கல் விழா. அது தமிழர் மரபு விழா. அதை நம்ம மாற்றி பார்க்கவே முடியாது. சரி, அப்படின்னா இது கொண்டாட்டம் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. கொண்டாட்டம் என்பது மனநிலை. கல்லூரியில இன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாடுறாங்கன்னா அந்த ஒரு நாள் முழுக்க அந்த மனநிலையில இருப்பாங்க, ஆரவாரமா இருப்பாங்க. அந்த புத்தாடை, பாட்டு, ஆட்டம், கொண்டாட்டம், கும்மி, கோலாட்டம் எல்லாமே இருக்கும். இன்னும் சொல்ல போனா எங்க கல்லூரியில நான் என்னோட தலைமையில பொங்கல் விழா நடந்திருக்கு. ஒரே ஒரு பானை சாதம் தான் சக்கரை பொங்கல். அந்த ஒரு பானை சாதத்தை 450 டீச்சருக்கும் பகிர்ந்து கொடுத்தேன். அப்ப பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தான் இந்த விழா. அப்ப இது கொண்டாட்டம் தானே? எப்படி இது நம்ம கொண்டாட்டம் இல்லை நம்ம சொல்ல முடியும்? கொண்டாடுவதற்குரிய ஒரு விழா தான். ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும்தான் நாம் கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறோம். எனவே அது கொண்டாடுவதற்கு உரிய ஒரு விழா தமிழர் திருநாளாக இல்ல.
அப்ப எது மரபுக்குள்ளதான் நம்ம போயாகணும்ங்கிற காரணம். இப்ப நீங்க இந்தியா முழுக்க பொங்கல் இந்தியா முழுக்க அவர் சொன்ன மாதிரி உலகம் முழுக்க கொண்டாடப்படுது. ஆனா இந்தியால உங்களுக்கு நல்லா தெரியும், மகாராஷ்டிரால தமாஷா அப்படின்னு ஒரு விழா நடக்கும், நாட்டிய நாடக விழா நடக்கும். நம்ம கூத்து அப்படி நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். கேரளால உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பண்பாட்டை இன்னும் ஆழமாக இந்திய தேசத்திலே பிரம்மாண்டமாக தரக்கூடிய 2 மாநிலம், 3 மாநிலம், ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று கேரளா, இன்னொன்று தமிழ்நாடு. இப்ப இந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது ஏன் இது இவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது தமிழர் திருநாள்னா, அது முழுக்க 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 இந்த மரபை காப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, இந்த மார்கழி 30 நாளும் நீங்க சேர்த்து பார்க்கணும். இது புது வருடம் தையில இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க, தை பொங்கல் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. காரணம் என்னவென்றால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போதிலும் நேரிழையே என்று ஆண்டாள் பாடுகிறாள். அப்ப அவ என்ன பாடுறா, அந்த மார்கழி திங்கள்ல எல்லாரும் அந்த ஆத்துல போய் குளிச்சுட்டு வரணும் 30 நாள். எனக்கு நல்ல நினைவுல இருக்கு, எங்க அப்பா உண்மையிலேயே அவரு சைவ வைணவ பக்தர். மார்கழி மாதம் காலையில ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுடுவார். என்னையும் எங்க அக்காவும், எங்க அண்ணன் வரமாட்டான் அதுல, எங்க அக்காவும் என்னையும் அடி பைப்புல குளிக்க வைப்பார். அடி பைப்பு ஒரு 5 நிமிஷம் தண்ணி அடிச்சு விடுவார். அடிச்சு விட்டா அது கொஞ்ச நேரம் கழிச்சு வெதுன்னு வரும். அந்த தண்ணியில குளிக்க வச்சுட்டு முதல்ல நாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவில், திருவானைக்காவல் கோவில், அது கம்பகேஸ்வர் கோவில், அங்க போவோம். அது 1 கிலோமீட்டர். அங்கிருந்து ஸ்ரீரங்கம் 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர். சும்மா நடந்துதான் போவோம். கோயில் போயிட்டு அப்படி வரும்பொழுது எல்லா வீடுகள்லையும் வண்ண கோலங்கள் போடப்பட்டிருக்கும். கோலத்துக்கும் பெண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. குனிஞ்சு நீங்க கோலம் போட்டீங்கன்னா அடுத்த 5வது நிமிடத்தில் தானாக மலம் கழியும். நம்ம ஒன்னும் கடுக்கா சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, அல்லது வேற ஏதாவது வாழைப்பழம் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. குனிந்து பெருக்கி சாணம் தெளிச்சு, அந்த கிராமங்களால சாணம் தண்ணி கோலம் போட்டா நமக்கு கான்சென்ட்ரேஷன் நமக்கு கிடைக்கிறது. அந்த 4-6க்குள்ள நீங்க வாசல்ல நிற்கும் பொழுது உங்களுக்கு அந்த சக்தி முழுவதுமாக கிடைக்கிறது. இந்த கோல விழா என்பது இந்த 30 நாளும் நடக்கிறதுனால தை பொங்கலுக்கு முதல்ல இந்த 30 நாளும் நாம கொண்டாடுற இந்த ஒரு விழா மிக முக்கியமான ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது. அது சிறுவீடு கட்டி பொங்கல் வைத்தல் அப்படின்னு அதை சொல்றாங்க. இந்த மரபினுடைய உச்சம்தான் பொங்கல் விழா. அப்ப அதுல அடுத்து என்ன பண்றாங்க, மாட்டுக்கு பொங்கல் வைக்கணும். மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுனாலே நம்ம என்ன பண்றோம், மாட்டுக்கு நன்றி சொல்றோம். எந்த ஒரு உலகத்திலும் இல்லாத ஒன்று பிராணிகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு நமது பண்பாடு. அது நாயாக இருந்தாலும் சரி, அல்லது பன்றியாக இருந்தாலும் சரி, அல்லது ஆடு மாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது கோழியாக இருந்தாலும் சரி, பிராணிகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழா. எங்க அப்பா வயல் முழுதுட்டு வெளியில வந்தாருன்னா ஒரு மஞ்சள் பை வச்சிருப்பாரு. இந்த மஞ்சள் பையில 2 பெரிய நேந்திரங்க வாழைப்பழம் இருக்கும், இந்த சைஸ்ல 2 கடலமிட்டாய் இருக்கும். நாம இங்க ரஸ்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அங்க நாங்க வறுக்கின்னு சொல்லுவோம், முறைன்னு சொல்றாங்க. இங்க சென்னையில நாங்க வறுக்கி இவ்வளவு பெருசா இருக்கும், 2 இருக்கும். இப்ப மாடு உழுது முடிச்ச பிறகு வாய்க்கால கொண்டு அந்த மாட்டை குளிப்பாட்டுவாரு. குளிப்பாட்டி அது கரையேறின பிறகு முதல்ல அதுக்கு அந்த புறைய கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு கடலமிட்டாய் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு வாழைப்பழம் கொடுப்பாரு. அத மரத்துல கட்டிட்டு தான் அவர் குளிக்கவே போவார். இதுதான் பண்பாடு. நமக்கு உணவு தரக்கூடிய, நம்மோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய இந்த மாடுகளுக்கு நாம் ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழாவை நாம் பார்க்கிறோம். 3வது செய்தி, ஏன் தமிழர் திருநாள் மரபானதாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு இந்திய தேசத்தினுடைய ஒரு பொது விழாவாக இருக்கிறது. எல்லா மாநிலத்திலையும் இது கொண்டாடுறாங்க, வேற வேற பேர்ல கொண்டாடுறாங்க. 4வது
தீட்டு இல்லாத ஒரு விழா, தமிழர் விழா, மரபார்ந்த விழா என்று சொன்னால் அது பொங்கல் தான். வேற எதுவுமே இல்லை. ஏன் எல்லா பொருளையும் அள்ளி வெளியே போட்டு கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதையெல்லாம் அந்த வாசல்ல வச்சு படைச்சிட்டுதான் நம்ம சாதம் சாப்பிடுறோம். இன்னும் எனக்கு நல்லா நினைவுல இருக்கு, எங்க வீட்டுல ஒரு அறை முழுவதுமாக அந்த குதிர்ல சொல்லுவோம், மரக்குதிர் களஞ்சியம். மேல் 4 அடுக்கு நெல் இருக்காது, எடுத்து 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 குறைஞ்சிருக்கு, கீழே 2-3 அடுக்குல இருக்கும். அந்த 4 தட்டை மட்டும் எடுத்து வெளியே கழுவி காயப்படுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேர்த்து வைக்கக்கூடிய அந்த களஞ்சியத்தையும் கூட நம்ம தூய்மைப்படுத்தணும். சரி, தூய்மைப்படுத்துறோம், இந்த விழா நல்லா சிறப்பா பண்றோம். ஆனால் ஒருவேளை அந்த வீட்டுல இறப்பு நடந்து திடீர்னு இறந்து போறாங்க என்று சொன்னால் உடனடியாக அந்த பிணத்தை மயானத்திற்கு அனுப்பிவிட்டு மறுபடியும் கழுவுகிறார்கள். அன்றைக்கு அவர்கள் பொங்கல் வைக்கிறார்கள். காரணம் என்ன? இயற்கைக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும், என்னோடு வாழக்கூடிய பிராணிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பொங்கலை அவர்கள் வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த விழா என்பது மரபானதா கொண்டாட்டமானதா என்று நீங்கள் பார்த்தால் இது மரபு. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவ நாகரிக பிள்ளைகளுக்கு பொங்கல்னா என்னன்னு தெரியல. பொங்கலுடைய உணவே மறந்துங்கிறோம், அந்த உணவுடைய தன்மை தெரியல. சங்க இலக்கியத்துல வெண் பொங்கலும் வடையும் கொடுத்திருக்கிறார்கள், அதுதான் காலை இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அப்படியான ஒரு பண்பாட்டையும் இந்த வாழ்க்கை நெறிமுறையையும் நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அதன் மூலமாக மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மரபு காப்பாற்றப்பட வேண்டும். எனவே தமிழர் திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த திருநாள், இந்த பொங்கல் திருநாள் என்பது மரபை காப்பதற்காகவும் கூட கொண்டாடுவதற்காகவும் கூட என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.